மூன்றாவது முறையாக மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயித்துள்ளது. இது நல்லதா கெட்டதா? மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே உதவியுடன் 2019 ஜெயித்த பிஜேபி இந்த முறை உத்தவ் தாக்கரேயிடமிருந்து பிரிந்து ஏக்நாத் ஷிண்டே 40 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார். அதேபோல் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியின் அஜித் பவார் அவரது உறவினரான சரத்பவாரிடமிருந்து பிரிந்து பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தார். இந்த கட்சி பிளவுகளுக்கு பின்னால் பிஜேபி உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த புதிய கூட்டணி மகாயுத்தி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து ஆட்சியையும் அமைத்துள்ளது. 288 சீட்டுகளில் 220 இடங்களில் ஜெயித்துள்ளது. அதில் பிஜேபி மட்டுமே 130 இடங்களுக்கு மேல் ஜெயித்துள்ளனர். மகா விகாஸ் அகாதி கூட்டணி, அதாவது காங்கிரஸ், சிவசேனா மற்றும் சரத்பவாரின் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சேர்ந்து 46 இடங்களிலே ஜெயித்துள்ளனர். இந்த முறை ஷிண்டே சிஎம் ஆக வருவாரா அல்லது பட்னாவிஸ் வருவாரா அல்லது அஜித் பவார் வருவாரா என்பது தெரியவில்லை. இதன் மூலம் மூன்றாவது முறையாக பிஜேபி ஜெயிக்கும் சில மாநிலங்களில் மகாராஷ்டிராவும் அடங்குகிறது. இந்த முறை தேர்தலில் மகா விகாஸ் அகாதி தோற்கடிக்கப்பட்டதற்கு சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே அவர்களின் குடும்ப அரசியல் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் நல்ல இயங்கிக் கொண்டிருந்த கட்சியை எப்படி பிரித்து எறிந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது பிஜேபி. இதே போன்ற பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி அனைத்து மாநிலங்களையும் தேசியமயமாக்குகிறது பிஜேபி. இதில் மாநில சுயாட்சி என்பது உடைந்தே போகிறது.